அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன மூக்குனூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜெயக்குமார். இவருடைய மனைவி தான் மலர். இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை உள்ளது. இதில் மூத்த பெண் தான் வினிஷ்கா. இவங்களுக்கு 19 வயதாகுது. வினிஷ்கா அதே பகுதியை சேர்ந்த பழனிசாமியின் மகனான மாதேஷ் என்பவரும் தாமலேரிமுத்தூர் பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கும்போதிருந்தே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது வினிஷ்கா பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 3ஆம் ஆண்டும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய காதல் விவகாரமானது பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. வினிஷ்காவுடைய பெற்றோருக்கு தெரிய வந்து அவங்க அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. மாதேஷ் படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு வேலையும் கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணி உடைய வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி வினிஷ்காவுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மகள் ஒருத்தனை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவசரமாக வினிஷ்காவுக்கு திருமண ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை அறிந்த மாதேஷ் தினமும் வினிஷ்காவுடைய வீட்டு முன்பு வந்து, நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து மிரட்டிட்டு வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் பிளேடோட வந்து வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் கையை அறுத்துப்பேன், நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் கையை அறுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி வினிஷ்காவுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கான். இதனால் பொறுத்து போன வினிஷ்காவுடைய பெற்றோர்கள் ஊர் பெரியவங்க கூட சொல்லி இந்த விஷயத்தை பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணி மாதேஷை அழைத்து அவனுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. இனி வினிஷ்காவுடைய வீட்டு பக்கம் வரக்கூடாது, அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட மாதேஷ் கேட்குற மாதிரி இல்லை. தொடர்ந்து மறுநாளும் வந்து வினிஷ்காவுடைய வீட்டு வாசல் நின்று அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கான். இப்படி தினமும் வந்து மாதேஷ் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் கொடுத்ததால, நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டிகிட்டே வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் அடைந்த வினிஷ்கா 15ஆம் தேதி வீட்டில் இருந்த எலி பேஸ்டை சாப்பிட்டு மயங்கி இருந்திருக்காங்க. இதனை அறிந்த குடும்பத்தார் உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிச்சிருக்காங்க. 3 நாட்கள் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தான் வினிஷ்கா நேற்று பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இதனால் மாதேஷ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் போலீஸார் வந்து மெத்தனம் காட்டி வந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வாணியம்பாடி வழியாக திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலையில் ஜோலார்பேட்டை அருகே சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க. பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீஸார் புகார் மீது நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியதன் காரணமாக அங்கிருந்து எல்லாருமே வந்து கலைஞ்சு சென்றாங்க. இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் வந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.